ஆனந்தி, குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தங்கர் பதவியை ராஜினாமா செய்ததையொட்டி செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்தும் தேர்தல் அதிகாரியாக மாநிலங்களவை துணைத் தலைவர் PC மோடி நியமிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று அந்த குடியரசு துணைத் தலைவர் தேதிக்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கால அட்டவணையின்படி குடியரசு துணைத் தலைவருக்கான அந்த வேட்புமனு தாக்கல் என்பது 7 முதல் 21ஆம் தேதி வரை இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெறும். அதன் பின்னர் 25ஆம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள். செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், அதே நாளில் குடியரசு துணைத் தலைவருக்கான அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வெளியிடப்படும் என்றும், அதன் பின்னர் வெற்றி பெற்ற வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது உள்ள மாநிலங்களவை மற்றும் மக்களவை எம்பிக்கள், நியமன எம்பிக்கள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க தகுதி படைத்தவர்கள் ஆவார்கள். இதில் ஆளும் கட்சியின் சார்பாகவும் எதிர்க்கட்சியின் சார்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாகவும் இந்தியா கூட்டணியின் சார்பாகவும் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்களா அல்லது ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகஸ்ட் 7 முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்தும் தேர்தல் அதிகாரியாக மாநிலங்களவையின் துணைத் தலைவர் PC மோடி நியமிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பின்படி குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்திலேயே மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் வாக்களிக்க நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.